தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்புடன் பிறப்புகளுக்கு வைதாராமூர்த்தியின் இனிய காலை வணக்கம். நினைவில் வாழும் நமது தலைவர் கலைஞர் பதிவில் இன்றைக்கு 338வது நாள் பதிவு. இந்த பதிவும் கலைஞருடைய சிறுகதைகள், கலைஞர் சொன்ன கதைகள் என்கிற புத்தகத்திலிருந்துதான். உனக்கு வயது என்ன என்கிற தலைப்பிலே உள்ள கதை. 90 வயது கிழவன் ஒருவன் தோட்டத்திற்குள் குழி தோண்டி ஒரு மாங்கொட்டையை புதைக்கும் போது, என்ன கிழவா, உனக்கு வயதென்ன? இன்னும் 2 ஆண்டோ 5 ஆண்டோ இருக்க போகிறாய். இந்த மாங்கொட்டையை புதைக்கிறாயே, என்றைக்கு இது செடியாகி மரமாகி கிளை விடுத்து இலை தழைத்து பூவாகி காயாகி கனியாகி அந்த பழத்தை நீ சாப்பிட போகிறாய் என்று சிலர் கேட்டனர். அப்போது அந்த கிழவன், இப்படி என் தாத்தா எண்ணி இருந்தால் நான் இந்த மாமரத்தின் பழத்தை சாப்பிட்டு இருக்க முடியாது. எனவே எதிர்காலத்தில் என்னுடைய சந்ததிக்காக இதை செய்கிறேன் என்று சொன்னானாம். அதை போலத்தான் நாம் என்றைக்கும் இந்தியாவில் இருக்கிற தேசிய மொழிகள் எல்லாம் ஆட்சி மொழி ஆவது அதுவரையில் நாம் என்ன உயிரோடு இருக்க போகிறோமா என்று கருதி சும்மா இருந்தால் பொது வாழ்விற்கே தகுதியற்றவளாக ஆகிவிடுவோம் என்று மொழி போரிலே வீரம் செறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்ன கதை இந்த கதை. தமிழன் என்று சொல்லடா, தமிழ் இயக்கத்தின்பால் தன்னுடைய உள்ளத்தை பறிகொடுத்தவர் சுகி சுப்பிரமணியம் அவர்கள். இப்போதும் மேடைகளிலே இருக்கக்கூடியவர். அவர் தமிழுடைய தன் சுயமரியாதையை என்றென்றும் இடம் மறுத்தவர். அத்தகைய உழைப்பாளி. திருச்சி வானொலி நிலையத்திலும் தொடர்ந்து சென்னை வானொலி நிலையத்திலும் நடிகராக, நாடக ஆசிரியராக, திறமை மிக்க எழுத்தாளராக பல நடிகர்கள் எழுத்தாளர்களை உருவாக்கக்கூடியவராக வாழ்ந்தவர் அவர். அவருடைய குடும்பமே எழுத்தாளர் குடும்பம். அவரது துணைவியார், அவருடைய மகன்கள், அவருடைய மருமகள் அத்துணை பேரும் எழுத்தாளர்களாக இருக்கின்றார்கள். அந்த குடும்பத்து தொகுப்பு நூலில் முதல் கட்டுரைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். நிற்கிறேனோ இல்லையோ, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்லாமல் அந்த கட்டுரைக்கு தலைப்பு தமிழன் என்று சொல்லடா என்பதோடு முடித்திருக்கிறார் போலும். அதில் ஒரு சிறுகதை, வெள்ளையன் காலம். அந்த வெள்ளையன் காலத்தில் ஸ்டோன் என்கிற ஒரு நீதிபதி மற்றும் ஒரு குமாஸ்தா, அவர் பெயர் குமரகுருபர். வெள்ளை நீதிபதி தமிழ்நாட்டிலே தன்னுடைய பணியை ஆற்ற வேண்டிய காரணத்தால் தமிழ் கற்க விரும்புகிறார். இது அவருக்கு அவசியம் ஏற்பட்டது அப்போது. எனவே தமிழ் கற்றார். குமாஸ்தாவாக இருந்த குமரகுருபரை தனக்கு தமிழ் ஆசிரியராக ஏற்றுக்கொண்டார். தமிழ் பாடம் சொல்லிக் கொடுக்க நீதிபதியின் வீட்டிற்கு குமாஸ்தா செல்லும் போதெல்லாம் நீதிபதி எழுந்து நின்று வரவேற்று உபசரித்து சமமாக நாற்காலியை போட்டு அவர் எந்த அளவிற்கு பணிவோடு பாடம் கற்க வேண்டுமோ அப்படி பாடம் கற்கின்ற மாணவராக அந்த குமாஸ்தாவிடம் நீதிபதி ஸ்டோன் நடந்து கொண்டார். நீதிபதி ஒரு குமாஸ்தாவிடத்துல எவ்வளவு பணிவாக நடக்கிறார் என்பதால் தமிழுக்கு கிடைத்த பெருமை இல்லையா என்று அவருடைய மனம் கழித்தார், உவகை கொண்டார். ஒரு நாள் இந்த பாடம் சொல்லி தரும் காட்சியை ஒரு டெப்டி கலெக்டர் பார்த்தார். அவர் தமிழர், பெயர் சாம்பசிவம். அவருக்கு ஒரே எரிச்சல். நீதிபதி இவ்வளவு பணிவாக பாடம் கேட்கிறார், சமமாக இந்த குமாஸ்தாவாவும் அந்த நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார் என்ற பொறாமை அத்தமிழருக்கு ஏற்பட்டது. வெள்ளைக்காரன் தமிழுக்கு பணிந்தான், தமிழனுக்கு பொறாமை. ஐயோ, தமிழனுக்கு பணிந்து உபசரித்திருக்கிறானே, உட்கார்ந்திருக்கிறானே என்கிற பொறாமை. எனவே அந்த டெப்டி கலெக்டர் சாம்பசிவம் தனியாக நீதிபதியை சந்தித்து, இது நல்லதல்ல, அவரோ சாதாரண எளிய குமாஸ்தா, நீங்களோ பெருமைக்குரிய மாண்புமிகு நீதிபதி, அவர் முன்னால் நீங்கள் இவ்வளவு பணிவோடு பாடம் கற்பது தகாது, முறையல்ல என்றார். இதை கேட்டு நீதிபதி கேட்டுக்கொண்டார். மறுநாள் பாடம் சொல்ல குமரகுருபர் வீட்டுக்கு வருகிறார். நீதிபதி நாற்காலில் அமர்ந்து கொண்டு குமரகுருபரை நிற்க சொல்லி பாடம் கற்பிக்க சொல்லுகிறார். குமரகுருபர், நாற்காலி எங்கே என்கிறார். நாற்காலி கிடையாது, நீ சாதாரண குமாஸ்தா, நான் நீதிபதி, நான் உட்கார்ந்து கொண்டு பாடம் கேட்கிறேன், நீ நின்று கொண்டு பாடம் சொல் என்கிறார். உடனே குமரகுருபர் சொல்கிறார், நான் குமாஸ்தாவாக இருக்கலாம், ஆனால் தமிழ் கற்ற ஆசிரியன், தமிழன், நான் உட்காராமல் பாடம் சொல்லித்தர முடியாது என்று வெளியேறி விடுகிறார். வெளியேறிய பிறகு நீதிபதி மனைவி என்ன நடந்தது என்று கேட்கிறார். இவர் சொல்லுகிறார், இப்படி டெப்டி கலெக்டர் சொன்னார், அதை கேட்டு நான் அவருக்கு நாற்காலி தர மறுத்தேன். எனவே தமிழாசிரியர் குமாஸ்தா கோபித்துக் கொண்டு போய்விட்டார் என்று சொன்னார். உடனே அவரது துணைவியார், இந்த குமாஸ்தாவிற்கு கிடைத்த பெருமை இல்லை, தனக்கு என்ன நேர்ந்தாலும் நேரட்டும் என்ற துணிவோடு அவர் தன்னுடைய தாய்மொழி தமிழ் பெருமையை தமிழ் மொழிக்கு பெருமை தருகிற காரணத்தால் நீங்கள் அவருக்கு பணிந்தே தீர வேண்டும், இதுதான் நம்முடைய பண்பாடு என்று அம்மையார் சொல்கிறார். உடனே நீதிபதி காரில் ஏறி குமாஸ்தாவின் வீட்டிற்கு சென்று அவரது காலில் விழுந்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பு கேட்கிறார். அப்போது தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடா என்று அந்த குமாஸ்தா தனக்குள் பெருமைப்பட்டு கொண்டதாக
சுகி சுப்பிரமணியம் அந்த கதையை முடித்தார் என்று தமிழாசிரியராக இருக்க வேண்டியவர்கள் இருக்கக்கூடிய அந்த துணிவை பற்றி சொன்ன கதை. இந்த கதை நாளை மற்றொரு கதைகளிலே கலைஞரை நாம் காண்போம். கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக, கலைஞரின் புகழ் ஓங்குக என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.